வணக்கம். 17வது மக்களவைத் தேர்தல் இன்னும் சில நாட்களில் நடைபெறவிருக்கிற இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 1866 கட்சிகளை சேர்ந்த ஆயிரக்கணக்கான வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்காக மக்களை தயார்படுத்திட்டு வர்றாங்க இந்த அரசியல் கட்சிகள். இந்த நிலையில தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில 40 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கு. அதுல தொகுதி வாரியாக எத்தனை வேட்பாளர்கள் இதுல கண்டெஸ்டன்ட் பண்றாங்க அப்படிங்கிறத நாம இப்போ பார்க்க போறோம். முதல்ல பொள்ளாச்சி தொகுதி. பொள்ளாச்சி தொகுதியில் இருக்கிற மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 15,20,276 வாக்காளர்கள் பொள்ளாச்சி தொகுதியில் மொத்தமாக இருக்காங்க. இதில் ஆண் வாக்காளர்கள் 7,45,617 பேர், பெண் வாக்காளர்கள் 7,74,486 மற்றும் மூன்றாம் பாலினத்தவர் 173. 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது தான் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் நிறைய பேர் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருந்தாலும் 14 பேர் அதிகாரப்பூர்வமாக இந்த தொகுதியில் போட்டிடுறாங்க. 14 பேர் யார் யார், அவங்களோட சொத்து விபரம் என்ன, அவங்கள பற்றியான சில டீட்டெயில்ஸை நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நாம் பார்க்க போகிற வேட்பாளர் பேர் ஏடிஎம்கே சார்பா சி மகேந்திரன். அவருடைய அப்பா பேர் டி சின்னசாமி, வயது 47. அவரோட அசையும் சொத்து 5,88,72,171. அசையா சொத்து 6,16,45,439. அவர் பேர்ல இருக்கிற வங்கி கடன் 1,37,03,516. அடுத்ததா டிஎம்கே சார்பா போட்டியிடுற வேட்பாளர் பெயர் கே சண்முக சுந்தரம். இவருடைய அப்பா பேர் எம்.கே. குப்புசாமி, வயது 49. இவர் பேர்ல இருக்கிற அசையும் சொத்து 2,17,62,180. அசையா சொத்து 4,77,00,000. வங்கியில இவர் பேர்ல இருக்கிற கடன் 1,05,274. மக்கள் நீதி மய்யம் சார்பாக போட்டியிடுற வேட்பாளர் பெயர் மூகாம்பிகா ரத்னம். அம்மா பேர் தனபாகியம், வயது 40. அவங்க பேர்ல இருக்கிற அசையும் சொத்தோட மதிப்பு 1,19,95,631. அசையா சொத்து 8,71,00,000. வங்கி கடன் 9 லட்சம். அடுத்ததா நாம் தமிழர் சார்பா போட்டியிடுற வேட்பாளர் பெயர் யு சனுஜா. அவரோட தந்தை பெயர் யுன்னின், வயது 35. அவங்க பேர்ல இருக்கிற அசையும் சொத்து 5,84,781. அடுத்ததா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிடுற வேட்பாளர் பெயர் எஸ் முத்துக்குமார். அவரது தந்தை பெயர் கே சுப்பிரமணியன், வயது 49. அவர் பேர்ல இருக்கிற அசையும் சொத்து 1,17,62,144. அசையா சொத்து 9,66,75,000. வங்கி கடன் 73,19,202. அடுத்ததா பகுஜன் சமாஜ்வாதி கட்சியில வேட்பாளர் பெயர் எஸ் கணேசமூர்த்தி, வயது 35. அசையும் சொத்து 4,21,400. அடுத்ததா போட்டியிடுற சுயேட்சை வேட்பாளர் பெயர் கே ராமசாமி. டெலிபோன் சின்னம், வயது 69. அசையும் சொத்து 2,20,000. அசையா சொத்து 54,08,000. அடுத்த சுயேட்சை வேட்பாளர் பெயர் ஜி பாலாஜி. சின்னம் கைத்தடி, வயது 33. அசையும் சொத்து 82,923. அடுத்த சுயேட்சை வேட்பாளர் பெயர் எஸ் அன்சாரி. சின்னம் குளிர்சாதன பெட்டி, வயது 40. அசையும் சொத்து 55,000. அடுத்த சுயேட்சை வேட்பாளர் பெயர் சி முத்துக்குமார். சின்னம் குக்கர், வயது 46. அசையும் சொத்து 3,32,988. அசையா சொத்து 18,50,000. அடுத்த சுயேட்சை வேட்பாளர் பெயர் பி சண்முக சுந்தரம். சின்னம் வெண்டைக்காய், வயது 41. அசையும் சொத்து 15,51,212. அடுத்த சுயேட்சை வேட்பாளர் பெயர் சி மாணிக்கவேல். சின்னம் கேஸ் சிலிண்டர்,
வயது 43, அசையும் சொத்து 11,399. அடுத்த சுயேட்சை வேட்பாளர் பெயர் ராஜேந்திர கோபால், சின்னம் பேனா முனை, வயது 62, அசையும் சொத்து 4,17,326. அடுத்த சுயேட்சை வேட்பாளர் பெயர் என் சண்முகசுந்தரம், சின்னம் தொப்பி, வயது 60, அசையும் சொத்து 1,80,531, அசையா சொத்து 23,25,000. 2014 நடந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை வந்து கொஞ்சம் நம்ம கோத்ரூ பண்ணி பார்க்கலாம். பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே சார்பாக போட்டியிட்ட சி மகேந்திரன் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 1,40,000 ஓட்டு வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருக்காரு. அவர் எவ்வளோ வாக்குகள் பெற்றிருக்காரு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். 4,17,092 ஓட்டுகள் வந்து பெற்றிருக்காரு. ரெண்டாவது இடத்துல பிஜேபி கூட்டணி கட்சியில் ஈஸ்வரன் வந்து போட்டியிட்டார் 2014 தேர்தலில். அவர் வாங்கின வாக்குகள் வந்து 2,76,118 வாக்குகள் பெற்று ரெண்டாவது இடத்துல வந்திருக்காரு. அடுத்ததாக டிஎம்கே சார்பாக பொங்கலூர் பழனிசாமி அவர்கள் வந்து 2,51,829 வாக்குகள் வந்து பெற்று மூன்றாவது இடத்துல இருந்தார். காங்கிரஸ் அப்போ தனியாக நின்றுச்சு. காங்கிரஸ் சார்பாக செல்வராஜ் அவர்கள் 30,014 ஓட்டுகள் வந்து பெற்று நான்காவது இடத்துல இருந்தார். 2014 தேர்தலை நம்ம கொஞ்சம் அலசி பார்த்தோம் அப்படின்னா மும்முனை போட்டியாக இருந்திருக்கு பொள்ளாச்சி தொகுதியில். ஆனால் இப்போது பிஜேபி ஏடிஎம்கே கூட கூட்டணி போட்டிருக்கிறதுனாலையும் டிஎம்கே காங்கிரஸ் கூட கூட்டணி போட்டிருக்கிறதுனாலையும் இருமுனை போட்டியாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஆனால் புதுசாக கட்சி தொடங்கியிருக்கிற திரு கமலஹாசன் அவர்களின் மக்கள் நீதி மையம் இந்த இடத்துல போட்டியிடுறதுனாலையும், அடுத்தது சீமானின் நாம் தமிழர் கட்சியும் இந்த இடத்துல போட்டியிடுறதுனாலையும் போட்டி வந்து இன்னும் கொஞ்சம் வலுவாக இருக்கும் அப்படின்னு நம்பலாம். அடுத்து வர்ற வீடியோக்களில் மற்ற தொகுதிகளை பற்றியும் யாரெல்லாம் வேட்பாளர்களாக நிற்கிறாங்க அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம்.